எல்லாருக்கும் ஒரு விஷயத்த தெரியும். உங்களுக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காகவே பேசுறதுக்காக நல்ல விஷயங்களை சொல்றதுக்காக அவங்க வர்றாங்கன்னா அதை முதல்ல அமைதியா இருந்து கேட்டு நீங்க அமைதியா இருந்து கேட்டு பழகுறீங்களோ அப்பதான் உனக்குள்ள மாற்றம் வரும். நான் அமைதியா கேட்டதுனால அப்படி நிறைய பேர் என்கிட்ட பேசுறத அமைதியா கேட்டதுனால நான் மேடையில் நினைச்சு இருக்கேன். நம்ம புரிஞ்சுக்கோங்க. நான் ஒருத்தர் பேசும்போது நான் பேச மாட்டேன். எனக்காக ஒருத்தர் பேசுறாருன்னா நான் இன்னொரு பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் பேசுறதெல்லாம் கேட்டேன், அதனால நீங்க மேடை நிற்கிறேன், நீங்க எனக்கு கீழே நிற்கிறீங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த மேடைக்கு வரணும்னா இங்க பேசுறது ஏதாவது கேட்கணும். நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. நமக்குள்ள உரையாடல், நமக்குள்ள அன்புக்கு பத்தொன்பது நம்ம ரெண்டே உரையாடல் தான் வந்திருப்போங்க. என்னைய மட்டுமே கொண்டாடுறது மட்டும் இல்ல, உன்னையும் தெரிந்து கொள்வதற்காக தான் வந்திருக்கோம். நீ எப்படி வாழ்ற, நான் எப்படி வாழ்றேன், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன பிளான் பண்ண போறோம், திருப்பி நம்ம வாழ்க்கையை நம்ம சந்ததியை எப்படி கட்டமைக்கணும், கல்வி சம்பந்தமா, வேலை வாய்ப்பு சம்பந்தமா, சமூக பார்வை சம்பந்தமா, அரசியல் சம்பந்தமா, இலக்கியம் சம்பந்தமா, இது எல்லா விஷயத்தையும் பேசுறதுக்காக கூடுறோம். சும்மா துதிப்பாடுறதுக்காக, சும்மா கத்தி கூப்பாடு போடுறதுக்காக கூடுறோம். அப்படி கூடுறதா இருந்தா இனி கூப்பிடாதீங்கன்னு சொல்றேன். மறுபடியும் எல்லா நேரத்திலும் ஏதாவது பண்ணீங்க. நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், அன்போட பெரும் மகிழ்ச்சியோட தான் சொல்றேன். கொஞ்சம் நீங்க கண்ட்ரோலா அமைதியா இருந்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் வாழ்க்கை கிடைக்கும். இதே புரிஞ்சுக்கோ. உங்களை பெரிய அனுபவிச்சு தான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியாப்பட்ட அன்பு வச்சிருக்கீங்க. இந்த அன்பு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இந்த அன்பு ஒரு சாதாரணமா ஒரு ஏதோ கூடணும் பேசணும் அப்படி கலந்து போகக்கூடாதுன்னு சொல்றேன். அமைதியா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், அமைதி தான் உங்களை வலுப்படுத்தும். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.